அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். ஜீரோ காஸ்ட்டில் ஒரு அழகான ஃபிஷ் டேங்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதான் என்னுடைய ஃபிஷ் டேங்க். ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு செலவுமே பண்ணாமல் இதை ஒரு நல்ல டேங்காக மாற்றுறது எப்படி அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒன்று விஷயம் தெரிஞ்சுது. ஆக்வாஸ்கேப்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கிற நிறைய பொருட்களை யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி மாற்றிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது கலர் பெபிள்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில். அது போக மீதி இருக்கிற பெபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து எடுத்தது தான். ஸோ சின்ன சின்ன பெபிள்ஸ்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி அதை கீழே போட்டுட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த இதில் கல் இருக்கும், அதாவது ரோட்டுக்கு போடுவாங்க இல்லையா, ஜல்லிக்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் ட்ரிஃப்ட்வுட்டும் நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் பழைய மரத்தோடைய வேரோ இல்லை ஏதோ ஒரு கிளையோ எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் அதை நீங்கள் ஒரு 1 வீக்கோ இல்லை 2 வீக்ஸோ நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க சாயம்லாம் அதில் இறங்கிடும். அண்ட் தென் நம்ம அதை எடுத்து நம்ம ட்ரிஃப்ட்வுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான ஒரு மெத்தட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், பழைய டேங்க்குக்கும் இப்போ இருக்கிற டேங்க்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்ட்டு. இந்த டேங்க் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு செலவுமே ஆகலை. இதோட மொத்த காஸ்ட்டே பார்த்திங்கன்னா 0 தான். ஸோ அதனால் இது ஜீரோ காஸ்ட் ஆக்வாஸ்கேப்பிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்.